ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் எழுந்து வரும்போதே பீட்ரூட் இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அது என்னமோங்க நம்மளாம் சின்ன வயசில் ஒரே கலரில் தான் இட்லி பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க பிங்க் இட்லி க்ரீன் இட்லிங்கிறாங்க. எல்லாமே ஃபோனை பார்த்தா கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் டேஸ்ட் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. சரி இன்றைக்கி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு பீட்ரூட் இட்லியும் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். இந்த தக்காளி சட்னி எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட். இதோட ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நேற்று ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு கதை இருந்தது, அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதில் என்னென்னா 2 பேஷண்ட் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரே ரூமில் வந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் கிட்ட படுத்திருப்பார், இன்னொருத்தர் வந்து அந்த ரூமோட இன்னொரு கார்னரில் படுத்திருப்பார். 2 பேருமே ரொம்ப வயசானவங்க. அவங்கள பக்கம் யாரும் உள்ளே விட மாட்டாங்க, என்னைக்காவது தான் வருவாங்க. ஜன்னல் பக்கத்தில் இருக்க அந்த பேஷண்ட் வந்து என்ன நினைக்கிறாரு, சரி நம்மளாவது இந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்கோம், அந்த கார்னரில் இருக்கவர் தனியாக தான் படுத்திருக்காரு பாவம்னு சொல்லிட்டு அவருக்கு டெய்லி வந்து அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுங்கிறத சொல்லிட்டு இருந்திருக்காரு. இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருந்திருக்காரு, ஜன்னலுக்கு அந்த பக்கம் இப்படிலாம் இருக்கா, இந்த மாதிரி மரம் இருக்கா, அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப இதுவாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டேவே வந்து அப்படி தான் போகும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ரூமில் இந்த கார்னர் சைடு ஒரு பேஷண்ட் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு பொறாமை, என்னடா இந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்கவன் டெய்லி இவ்வளோ விஷயங்களை பார்க்குறான், இவன் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான், உள்ளே இருந்தாலும் அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவன் லைஃப்பை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பொறாமையில் என்ன பண்ணுறாரு, இனிமேல் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தனியாக அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு இந்த ஜன்னல் பக்கத்தில் இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து மூச்செடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மூச்செடுக்கும் போது எமர்ஜென்சிக்கு யாரையாவது கூப்பிடணும்ல, இவர் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு, பட் ஆனால் அவர் கூப்பிடவே இல்லை. ஸோ அவர் வந்து மூச்சு திணறலில் வந்து இறந்தேட்டார். அடுத்த நாள் வந்து இந்த கார்னரில் இருந்தவர் என்ன நினச்சிருக்காருன்னா, சரி நான் அவர் தான் இறந்துட்டார்ல, இப்போ அந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்க பெட்டை நான் எடுத்துக்கிறேனேன்னு சொல்லிட்டு கேட்டப்போ ஓகேன்னு சொல்லி அவங்களும் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஜன்னல் கிட்ட படுத்திருக்கும் போது தான் அவருக்கு தெரிஞ்சது, அந்த ஜன்னல் அந்த பக்கம் எதுவுமே இல்லை. அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் இருந்தது ஒரே ஒரு செவுரு தான். அப்போ தான் அவர் மனசுக்கு ரொம்ப காயமாக இருந்ததான். ஏன்னா இவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அந்த ஜன்னல் பக்கத்தில் இருந்தவர் ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு இருந்திருக்காரு. பட் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த ஜன்னலுக்கு பின்னாடி ஒரே ஒரு செவர் தான் இருந்ததான். அதை தெரிஞ்ச உடனே இந்த கார்னர் பெட்டில் இருந்தார் இல்லையா, அந்த பேஷண்ட்டுக்கு மனசே உடஞ்சி அவர் வந்து அதே நினச்சி புலம்பிட்டு இருந்தாராச்சு, அவரை நம்ம காப்பாற்றாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்நாள் முழுவதும் அதுவே வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்ததா, கில்ட்டாக இருந்ததாமா. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு பரிமாணம் இருக்கும், ஒரு யோசனைகள் இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எதையுமே மனசுக்கு எடுத்துக்காமல் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு மட்டும் நினச்சி சந்தோஷமாக வாழுங்க, நிம்மதியாக இருங்க. இதுதான் நம்மளோட லஞ்சு. ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு லஞ்ச் பிளேட் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸு, ப்ரோட்டீன்ஸு, காப்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனலை செக் பண்ணுங்கள். அதில் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாள் மார்னிங்கோட கண்டினியூவேஷன் தான் இது. அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா மைதா சப்பாத்தியும் முட்டைக்கறியும் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் முட்டைக்கறி, அந்த ரெசிபியும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மைதா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.